Hello students, this is a continuation of the steps to connect Java application with the SQL database. Java application SQL database JDBC driver வழியாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இம்போர்ட்டிங் java.sql அப்படிங்கிற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து லோடிங் அண்ட் ரெஜிஸ்டரிங் த டிரைவர், அதுக்கு கிளாஸ் ஃபார் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதோடைய பாத் வித் டிரைவர் நேமோடு நீங்கள் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அண்ட் தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் கிரியேட்டிங் கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்குவீங்க. அந்த ஆப்ஜெக்டில் டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற கிளாஸ் டாட் கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் அதோடைய டிஎஸ்என் நேம் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து செட் பண்ணணும். இது பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸிக்யூஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு கிரியேட்டிங் எ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது after creating or after establishing a connection object you can create a statement. ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட் வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் யூ கேன் க்ரியேட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கிளாஸாக இருக்கும். இது எப்படி கனெக்ஷனுங்கிறது கிளாஸ், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் சொன்னோமோ அதுமாதிரி இங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கிளாஸு, இங்கே எஸ்ஓபிஜி இது என்ன பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஜெக்ட் which is equal to ஆல்ரெடி நீங்கள் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, சிஓபிஜேன்னு சொல்லிட்டு. அது சப்போஸ் இங்கே C1ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சிஓபிஜேக்கு பதிலாக C1ன்னு கொடுத்துருந்தா இங்கேயே C1 யூஸ் பண்ணிக்கோ. ஸோ தட் C1 டாட் ஆர் சிஓபிஜே டாட் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மெத்தட் இது உள்ள அவைலபிளாக கனெக்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ தட் வில் பி கிரியேட் அ ஸ்டேட்மெண்ட் கரஸ்பாண்டிங் வித் திஸ் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரியேட்டிங் எ ஸ்டேட்மெண்ட். இந்த எஸ்ஓபிஜி தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படி இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சென்டிங் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு டேட்டாபேஸ்க்கு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அனுப்புறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்குவோம். த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட் யூஸிங் எக்ஸிக்யூட் குவரி. இப்போ நம்ம குவரிங்கிறது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன குவரி வேணாலும் நீங்கள் இப்போ இதில் பாஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டே இல்லையா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் உள்ள நீங்கள் எஸ்கியூஎல் குவரியை வந்து எக்ஸிக்யூட் குவரி ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸிக்யூட் ஏ குவரி ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். குவரி எக்ஸிக்யூட் பண்ண உடனே அதில் வர அவுட்புட்டை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்பீங்க இல்லையா. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. அது என்னன்னு சொல்லுவீங்கன்னா ரிசல்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு குவரியை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதில் வர அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஜெக்ட் ரிசல்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸில் ரிசல்ட் செட் அப்படிங்கிறது கிளாஸு, இந்த ஆர்ஓபிஜேங்கிறது தான் இந்த ரிசல்ட் செட்டோட ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் தான் நம்ம அவுட்புட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் தட் ஒன் டாட் எக்ஸிக்யூட் குவரிங்கிறது ஃபங்க்ஷன். இங்கே இது உள்ள நீ என்ன குவரி வேணாலும் கொடுத்துக்கோ. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேமு ஆர் இன்சர்ட் இன்டு வேல்யூஸ், என்ன குவரி வேணாலும் நீ இந்த எஸ்கியூஎல் குவரியை இது உள்ள நீ கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆப்ஜெக்ட் வந்து டோட்டலாக நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் அடுத்த ஸ்டெப்ஸை மட்டும் முடிச்சுடுவோம். இங்கே இப்போ எக்ஸிக்யூட் குவரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் தட் எக்ஸிக்யூட், ஸோ அதை அப்டேட் பண்ணணும்னா எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் தட் இஸ் எஸ்ஓபிஜே. இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் நீங்கள் எழுதணும்னு தேவை கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் என்னென்னு பேரில் வச்சுருக்கீங்களோ அதே கூட இங்கே கொடுத்துக்கோங்க. எஸ்ஓபிஜே அப்படி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ எஸ்ஓபிஜே டாட் எக்ஸிக்யூட் அப்டேட்டுங்கிறது தான் இங்கே ஃபங்க்ஷன். அங்கே எக்ஸிக்யூட் குவரின்னு கொடுத்தீங்களா ப்ரீவியஸ் ஸ்டெப், இது வந்து எக்ஸிக்யூட் அப்டேட்.
அதுக்கப்புறம் இன்சர்ட் டபுள் கோட்ஸ் உள்ள அந்த query-யை கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? இன்சர்ட் இன்டு ஆர் அப்டேட் ஆர் டேட்டா செட் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் திங் ரிட்ரைவிங் த ரிசல்ட். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ரிசல்ட் எதில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க? ரிசல்ட் செட்டுங்கிற கிளாஸில் ஆர்ஓபிஜேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரிசல்ட் செட்டோட ஆப்ஜெக்ட் உள்ள தான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஆர்ஓபிஜி ஆப்ஜெக்டில் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை ரோ அண்ட் காலமாக சேவ் ஆகிருக்கும். அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரெக்கார்டாக தான் டேட்டா சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ரோ வைஸ் நீ ஆக்சஸ் பண்ணலாம். ரோ வைஸ் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஒரு ரெக்கார்ட்லேருந்து இன்னொரு ரெக்கார்டுக்கு நீ மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஒரு ரோலேருந்து நெக்ஸ்ட் ரோவுக்கு நீ ஸ்டெப் அப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் ரிட்ரைவிங் தி ரிசல்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் க்ளோசிங் தி கனெக்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒன்ஸ் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ஷன் ஓப்பனில் இருக்கும். ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன், டேட்டா பேஸில் கனெக்ஷன் இதோட முடிஞ்சிடுச்சு, தட் இஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணணும்னு அங்கே கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணியோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு, எல்லாத்தையும் டாட் க்ளோஸ் போட்டுடணும். இப்போ இங்கே என்னது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ எஸ்விஓபிஜே டாட் க்ளோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். அண்ட் தென் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ சிஓபிஜே அதை க்ளோஸ் பண்ணு. ஸோ இது எதுக்காக? கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். இது ரெண்டும் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த 8 ஸ்டெப்ஸும் இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் எ driver or to connect the Java application with the database, MySQL database using JDBC ODBC driver. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம்.